வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் ஃபேக்ட் சேனல் வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம். டாபிக் என்னன்னா அஜித் ஏன் பொது விழாவில் பேசுவதில்லை, அதான் டாபிக். இதை ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. அவர் பேர் வந்து மணிமுத்து, அவர் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தாரு. நாங்கள் அது பண்ணாமே இருந்தோம். ஃபைனலி இன்னைக்கு நம்ம பண்ணலான்ட்டு பண்றோம். அது ரீசன் என்னன்னா, அவர் பற்றி ரொம்ப நெகட்டிவாக போயிட்டே இருக்கோன்னு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் இருக்க, நம்ம சும்மா பிடிச்சி திரும்ப அது அவர் பற்றி ஒரு நெகட்டிவாக இழுத்து அது ஒன்று பண்ணணுமாங்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ரொம்ப யோசிச்சோம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி அவரும் கேட்டுகிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக. சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். உள்ளே எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல, பட் ஒரு வேளை நெகட்டிவாக இருக்குமோன்ற ஒரு தாட் இருந்துச்சு. சரி அவர் இப்போ பாசிட்டிவாக பேசியிருக்காரா நெகட்டிவாக பேசியிருக்காரான்றது எங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ வந்து ஒரு விஷயத்தில் வந்து இல்லைன்றதுக்காக டோட்டலாக அவர் வந்து எதுவுமே செய்யாத ஆள் அப்படின்னு கிடையாது இல்லையா. ஸோ அந்த வேலை அதை மனசில் வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். உடனே வந்து அஜித்துக்கு சொம்பு தூக்குறவன், நீ வந்து விஜய்க்கு எதிராக அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. என்ன எங்களுக்கு தோணுதோ அதை பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் இப்போ என்ன தோணுதோ அதை பேச போகிறோம், அவ்வளோதானே தவிர நாங்கள் வந்து எங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக பேசுறதுலாம் கிடையாது. நாங்கள் பொதுவாக தான் பேசுவோம். எங்கள் சேனல் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். யாருன்னா ஒருத்தர் நாங்கள் சப்போர்ட்டாக பேசிக்கணும், எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பேசுவோம். தப்புனா அதை மாற்றிட்டு உடனே மன்னிப்பு கேட்டுருவோம், அவ்வளோதான். நாங்கள் அதெல்லாம் அது வந்து பிடிச்சிக்கிட்டு இவங்க தான் அவங்க தான் பேசுறதெல்லாம் நாங்கள் இல்லவே இல்லை. ஸோ பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் என்னன்றது, அதை வச்சு நம்ம டாபிக் வச்சு பேசுவோம். சரி வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். தமிழ் ஃபேக்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கமெண்டர்ஸில் நிறைய பேர் வந்துட்டு அஜித் ஏன் ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் வர மாட்டேங்கிறாரு, அவர் பொதுவாக ப்ரெஸ் மீட்டில் கலந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறத விட தெரியாமல் இருக்கிறதே நல்லது. இதை ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து 8th வரையும் படிச்சுட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முக்கியமாக யாரோட துணையும் இல்லாமல் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிற அஜித் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன் அப்படின்னா, பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டா பேசணும், அதனால தான் அஜித் சார் கலந்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா அஜித் சாருக்கு ஒரு பொது நிகழ்ச்சிகளில் ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும் அப்படின்றதே தெரியாது. இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் அஜித் அவர்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு வராது, ஆங்கிலம் தான் வரும். அதனாலேயே அதிகமாக பேசுறதை தவிர்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் நல்லா கற்றுக்கிட்டாரு, நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. விஜயும் அஜித்தையும் ஆரம்ப காலகட்டங்களில் போட்டியாளராக வைக்கும்போது எனக்கு விஜய் ஒரு ஈடே கிடையாது அப்படின்னு தான் அஜித் நினைச்சு பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் அந்த காலகட்டமும் இருந்தது. அஜித்தோட அழகுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் வந்துட்டு விஜய் ஒரு ஈடான ஒரு ஆளா இல்லாம தான் இருந்தாரு. சோ அந்த தலக்கணம் அஜித் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய இருந்தது. அது நிறைய இன்டர்வியூஸ்ல பிரதிபலிச்சது. அதே மாதிரி ஒரு படம் சக்சஸ் ஆனா மட்டும் இயக்குனர் காரணம் சொல்றீங்க, படம் ஃபிளாப் ஆனா மட்டும் ஹீரோ காரணம் சொல்றீங்க. ஒரு படத்தோட மொத்த கதையும் கேட்டுதான் தயாரிப்பாளர் தயாரிக்கிறாரு. சோ இப்போ மட்டும் ஹீரோ சரியா கதை கேட்கலாம் என்ன குறை சொல்லாதீங்க, என்னோட படம் ஃபிளாப் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது, அந்த படத்தோட இயக்குனர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும் அந்த சக்ஸஸுக்கு டைரக்டர் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ளாப் ஆனால் மட்டும் why is it my fault? It is not my fault, it is the director's fault. இந்த மாதிரி அஜித் அவர்கள் டக்குன்னு வெளிப்படையா பேசுறதுனால அஜித்துக்கு தலக்கணம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல அவரும் அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜனவரி 1997 அஜித் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாரு. அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அது என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அரசல் புரசலா அஜித்துக்கும் ஹீராவுக்கும் காதல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத அஜித் வெளிப்படையா இன்டர்வியூல சொல்லிட்டாரு, நானும் ஹீராவும் உயிருக்குறா காதலிக்கிறோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டாரு. அந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் அதுக்கப்புறம் அவர் படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் பைக் ரேஸ் போறேன், கார் ரேஸ் போறேன்னு படங்களை பாதியிலே விட்டு போவாரு. இதனால தயாரிப்பாளர், இயக்குனர், அஜித் இந்த 3 பேருக்கும் நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப அஜித் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் ரேஸுக்கு போறது அது என்னோட விருப்பம், இதுல நீங்க தலையிடக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன நீங்க படத்துல புக் பண்ணாதீங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்கள் பண்ணாரு. சோ இதுக்கு உதாரணமா அமைஞ்ச படம் தான் வில்லன். வில்லன் திரைப்படம் எடுக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் படத்தில் நடிக்கும் போது திடீர்னு பைக் ரேஸ், கார் ரேஸுக்கு போயிடுவாங்க. இதனால அப்போ பிரபல தயாரிப்பாளராக இருந்த கே
பிள்ளையார் வந்துட்டு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல அஜித் இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு கார் ரேஸ் பைக் ரேஸ்ன்னு போறது சரியா இல்லை, இதனால வந்துட்டு தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும், அவருக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மொத்த படமும் முடங்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுக்கு பதிலளிக்கிற விதமா அஜித் அவர்கள் கண்ட நாயெல்லாம் என்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் பதிலளிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் அப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பெப்சிக்கும் பெப்சி தொழிலாளருக்கும் பிரச்சனை ஏற்படும் போது அஜித் அவர்கள் பெப்சி தொழிலாளர்களுக்கு சாதகமா நின்னாரு. இதனால பெப்சி நிர்வாகத்துக்கும் அஜித்துக்கும் இடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டது. அதே மாதிரி அட்டகாசம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அஜித் அவர்கள் அட்டகாசம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. உனக்கு என்ன அப்படின்ற ஒரு டயலாக் பேசுவாரு. அது இவங்களுக்கு தானா? ஜீவா ஏன் எக்கடி தக்கட பேசுற? டேய் பேசுறது என் பிறப்புரிமை, உனக்கு என்ன? நான் நம்பறத சொல்றேன், உனக்கு என்ன? டா 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 நான் ஐயா இதெல்லாம் புரியலங்க. அந்த சீனுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அஜித் அவர்கள் அந்த டைலாக் ஏன் பேசுவாங்க அப்படின்னா அவரை சுத்தி அந்த நடக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் அந்த படத்தோட டைலாக்கே வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய் விட தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் அஜித்துக்குள்ள இருந்துட்டே இருந்து, அது மட்டும் இல்லாம நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேச்சு அஜித் கிட்ட இருந்துட்டே இருந்து. உதாரணமா ஆஞ்சநேயா படத்தோட பிரஸ் மீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஆஞ்சநேயா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அஜித் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயா சரியா போகல. அதுக்கப்புறம் அஜித் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகாம சாகவே மாட்டேன், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி அஜித் அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் எமோஷனலா பேசுறதுனால அவரை சுத்தி பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்து. சோ எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையா அமைஞ்சது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாச தலைவனுக்கு பாராட்டு விழா. இதுல பேசும்போது அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு பிரைவசி இருக்கு, எங்களுக்குன்னு ஒர்க்லாம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளை எங்களுக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னாலும் எங்களை வலுக்கட்டாயமா கூட்டு வராங்க, அப்படி வரல அப்படின்னா ஒத்துழைப்பு தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க, இதுக்கு ஒரு முடிவிடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் அத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரஜினி சாரும் எழுந்து கை தட்டினாங்க. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா அரசியல் வட்டாரத்திலும் சரி சினிமா வட்டாரத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதனால ரொம்பவே அப்செட் ஆன டிஎம்கே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமா அடுத்த நாளே ரஜினியும் அஜித்தும் கலைஞர்களை பார்த்து மன்னிப்பு கேட்டானோ அப்படின்னு சொல்லி வர வச்சாங்க. ரஜினி எழுந்து நின்று கைத்தட்டினதுக்காக அவர் போய் மன்னிப்பும் கேட்டு விளக்கமும் கொடுத்தாரு. அதே மாதிரி அஜித் அவர்களும் மறுநாளே போயிட்டு அவருக்கு சால்வு போட்டு காலில் விழுந்து மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. ஆனா வெளியே வரும்போது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் அப்படி பேசினதுக்கு பயங்கர டென்ஷன்ல இருந்த டிஎம்கே மறுநாள் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்றதுக்காக அஜித் அவர்களை சால்வை பத்தி காலில் விட வச்சாங்க. முதலமைச்சர் கலைஞரை நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் அஜித் ஆகியோர் இன்று அவரது இல்லத்தில் தனித்தனியே சந்தித்து பேசினர் போவதாகவும் ரஜினிகாந்த் கூறினார். இதைத் தொடர்ந்து நடிகர் அஜித்தும் முதலமைச்சர் கலைஞரின் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தார். முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவர் சால்வை அணிவித்தார். மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்ததாக அஜித் தெரிவித்தார். சோ இது வந்துட்டு அஜித் அவர்களை மனசுல ரொம்ப பாதிச்சது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டிஎம்கே தான் ஆட்சியிலும் இருந்தாங்க. 2010 கலைஞரை எதிர்த்து பேசின அஜித் அவங்கள சமாதானப்படுத்தும் விதமா 2011 அவங்களோட தயாரிப்பான சன் பிக்சர்ஸ்க்கு மங்காத்தா படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை வாங்கி வித்தது கலைஞரோட பேரன் தயாநிதி அழகிரி தான். ஆனா அந்த பிரச்சனை அதோட விடல, அஜித் அவர்களுக்கு டிஎம்கே சார்பா நிறைய இன்னல்கள் வந்தது. இதனால அஜித் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருந்த ஏடிஎம்கே ஜெயலலிதா பக்கம் அஜித் அவர்கள் சார்ந்து போயிட்டாங்க. சோ ஜெயலலிதா பக்கம் அவர்கள் போனதுக்கு அப்புறம் தான் அஜித் அவர்களுக்கு வர பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அஜித் அவர்கள் பேசினாலே பிரச்சனை ஆகுது அப்படின்றதுனால தான் அஜித் அவர்கள் இனிமே நான் பேசுறதே இல்லை அப்படின்னு எடுத்திருந்தாங்க. மேலும் 2010 காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருந்த டிஎம்கே அதனால எந்த பொது நிகழ்ச்சிகளையும் கலந்துக்காதீங்க, எங்கேயும் போய் அனாவசியமா பேசாதீங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அஜித் அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டு இருந்தாங்க. இதை ஏத்துக்கிட்டு அஜித் அவர்கள் எந்த பொது நிகழ்ச்சியிலும் கலந்துக்காம இன்னை வரைக்கும் அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்காரு. சோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெயா டிவிக்காக அஜித் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க ஜெயலலிதா இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காக. அதுக்கப்புறம் தான் சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு சொல்லி இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் உண்மையான ரீசன் அஜித் அவர்கள் ஏன் பொது மேடைகளை பேசுறது இல்லை அப்படின்றதுக்கு. ஏன்னா அஜித் அவர்கள் எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாது, அவருக்கு மனசுல என்ன படுதோ அதை அப்படியே ஓப்பனா பேசி விட்டுருவாரு. இதனால அவர் பல பிரச்சனைகளை சந்திச்சதுனால தான் இனிமே நான் தேவையில்லாம பேசுறதே இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு அவரு பொது விழாக்கள்ல கலந்துக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ அஜித்தை பத்தின ஒரு சில உண்மைகளை பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்ன அஜித் அவர்கள் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து 8வது வரைக்கும் படிச்சு மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சு யாரோட துணையும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்கிறாரு அப்படின்றதான் அஜித்தை பத்தி அஜித் ரசிகர்கள் கொண்டிருக்கிற ஒரு எண்ணம்.
இது அத்தனையும் அஜித் சாரை சுத்தி உருவாக்கிக்கிட்ட ஒரு பொய்கள் தான். அஜித் ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவர் தான். இதை அவரே அவரோட பழைய இன்டர்வியூஸ்ல நிறைய சொல்லியிருக்கிறாரு. 80களில் இந்தியாவோட பொருளாதாரத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அமெரிக்காவில் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்யறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னாலே அவங்க வந்து வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க 80 காலகட்டங்களில். அதுவும் அமெரிக்காவில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தவர் தான் அஜித்தோட அண்ணன். அதே மாதிரி அஜித்தோட தம்பியும் 80 காலகட்டங்களிலேயே அமெரிக்காவில் போய் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் செட்டில்டு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் நடிகர் அஜித். அப்பா அம்மா நாங்கள் வீட்டில் 3 பசங்க. நான் வந்து இவனுங்க எப்படி பண்ணாங்க? 8 வயசுல பைக் மெக்கானிக்கு கஷ்டப்பட்டு வந்தாரு. அதாவது எப்படி மாறிச்சுன்னு தெரியல. அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான். எல்லாம் யாரோ ஒருத்தர் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கார் ரேஸ், பைக் ரேஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி நானும் பைக் ரேஸ் போறேன் அப்படின்னு சொல்லி அஜித் சார் போறதே சாதாரண தான் உள்ளே. அதுலதான் மெக்கானிசத்தை கத்துக்கிட்டாரு தவிர அவர் எந்த கடையிலயும் மெக்கானிக்கா வேலை செய்யல. சோ இதுலயே அஜித் அவர்கள் எவ்வளவு பெரிய வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்றது தெரியும். அடுத்து அஜித் அவர்கள் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். படிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அஜித் தனக்கு படிப்பு ஏறல அப்படின்றத பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதனால 10th மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆந்திராவில் இருக்கிற டுட்டோரியல் காலேஜில் இவர் சேரும்போது தான் இவருக்கு எஸ்பிபி சாரோட பையன் சரணோட நட்பு கிடைக்குது. எஸ்பிபி சார் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்த காலகட்டத்தில் அவரோட பையனை எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சிருப்பாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த காலேஜில் படிக்கிற அளவுக்கு அஜித் சார் வெல் செட்டில்டாக தான் இருந்தார். ஸோ 2 பேருமே அப்போ 10th ஒரே டுட்டோரியல் காலேஜில் தான் படித்தாங்க. இதை எஸ்பிபி சரணே பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்குது, ஆந்திரா மெட்ரிகுலேஷன் இருக்குது, டைரக்டாக 10th வந்து ஆந்திரா மெட்ரிக் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. அண்ட் தென் திஸ் பாய் கம்ஸ் இன் தி மிடில் ஆஃப் த செமஸ்டர் வந்து சேர்றாரு. சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. யாரு அப்படி இப்படின்னா வந்து அஜித் என் பேரு. வீட்டுக்கெல்லாம் வருவார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மூர்த்திஸில் இருக்க அந்த ஃபிரோஸ், நான், அஜித் 3 பேரும் வந்து we were so thick by the end of the year when we were going to விசாகப்பட்டினம் to write exam. Very close. எங்க சித்தப்பா வீட்டில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். 3 பேருமே வந்து தங்கிட்டு. இவங்களோட நட்பு இது குடும்ப நட்பா மாறி மிக பெருசா வளர்ந்துச்சு. அடுத்து சொல்ற விஷயம், அஜித் அவர்கள் யாரோட துணையும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வளர்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். எஸ்பிபி சரணும் அஜித்தும் நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறம் எஸ்பிபி சார் சொல்லிதான் என் வீடு என் கணவர் படத்துல அஜித்துக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அவரு 10th முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. கார்மெண்ட்ஸுக்கு ஒரு மாடல் தேவை அப்படின்றனால அஜித்தே நல்லா இருக்கிறதுனால அஜித் சார் அதுக்கு மாடலா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் பிசினஸ்ல லாஸ் ஏற்படவே அவர் முழு மாடலா மாறிட்டாரு. அவர் மாடலா இருக்கும்போது நடிச்ச விளம்பரம் தான் அந்த பாரகான் செருப்பு விளம்பரம். ஓஹோ, மியாமி குஷன்ஸ் பாரு பாரு பாரு, மியாமி குஷன்ஸ் பாரு, காலுக்கு என்ன சொகுசு பாரு. அதுக்கப்புறம் தெலுங்குல பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது. அந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இருந்தாங்க. அவரும் அந்த படத்துல ஒரு ப்ரொடியூசரா இருந்ததுனால எஸ்பிபி சாரோட ரெக்கமெண்டேஷன்ல அஜித் சார் முதல்ல தெலுங்குல பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சாங்க. அதுல அஜித் சாரோட பேரு ஸ்ரீதர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அஜித் சாரை பத்தி சொல்லும்போது யாரோட துணையும் இல்லாம அவர் தனியா வந்து நின்ன ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த ஒரு பிக்சர் போதும். இதுதான் அவரோட முதல் படமான பிரேம புஸ்தகம் படத்தோட போஸ்டர். அஜித் சார் எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த படத்துல நடிச்சிருந்தா சிரஞ்சீவி வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க. இந்த படத்துக்கு அப்போ தெலுங்குல பெரிய ஸ்டாரா இருந்த சிரஞ்சீவி இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு உதவுனாரு. அதுக்கு காரணம் எஸ்பிபி சார். ஸோ எஸ்பிபி சார் சிரஞ்சீவி சார்லாம் சப்போர்ட் பண்ணி தான் தெலுங்குல வந்துட்டு அஜித் அவர்கள் ஒரு படத்திலேயே முதல்ல கதாநாயகனா நடிச்சாங்க. ஆனா இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஜித் சார் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நான் வந்து யாரோட துணையும் இல்லாமல் வந்தேன் அப்படின்னா எப்படிங்க முடியும்? சினிமாக்குள்ளே ஒருத்தர் வரான்னா ஏதாவது யாராவது ஒருத்தர் சொல்கிறது தான். இதுக்கு நம்ம உதாரணம் சொன்னோன்னா வந்து இந்த ஸ்டுடியோ ஏறி போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு அங்கங்கே ஆடிஷனை போய் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம். இவங்களாம் போய் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து அவங்களுக்காக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தானே அது. இது வந்து நம்ம வந்து அவராக வந்தார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உள்ளே வந்தாலுமே யார் வந்தாலுமே ஒருத்தர் துணை தான். இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் இவங்க ஆகட்டும் எல்லாருமே ஒருத்தர் பார்த்து கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க தான் இவங்கெல்லாம். அவங்களுக்காக தேடி வந்த வாய்ப்பை அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கும். ஸோ வந்து இந்த கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்டுடியோவை ஏறி இறங்குறவங்க தான் நான் வந்து சொல்லுவேன். இது வந்து எப்படியோ என்னென்னமோ கோர்த்து எப்படியோ கலந்து விட்டுறாங்க. யார் இந்த வேலைலாம் பார்க்குதுன்றது தான் தெரியல. You know something? அஜித் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம். அவர்
ஒரு விஷயம், அமராவதி படத்துல அஜித் சாருக்கு டப்பிங் பேசினது நம்ம சியான் விக்ரம் அவர்கள். அஜித் சாருக்கு எஸ்பிபி எப்படி உதவி பண்ணாரோ அதை விட பல மடங்கு பெரிய உதவிகள் பண்ணவங்க நடிகை ஹீரா. அஜித் சாரோட வளர்ச்சியில ஹீராவுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 90களில் குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துல வந்தவங்க நடிகை ஹீரா. அஜித் அவர்கள் மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு ஒரு மல்டி ஸ்டாரா இருந்தவங்க தான் நடிகை ஹீரா. அஜித் தமிழ்ல ஹீரோவாகிறதுக்கு முன்னாடியே இதயம், நீ பாதி நான் பாதி, திருடா திருடான்னு பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க. அஜித் தமிழ்ல அறிமுகமாகி நடிச்சிட்டு இருக்கும்போது ஹீராவுக்கும் அஜித் அவர்களுக்கும் காதல் ஏற்படுது. ஸோ தன்னோட காதலன் சரிவில் இருக்கும்போது ஹீரா அவர்கள் பல பட வாய்ப்புகள் அவங்களோட சிபாரிசுல அஜித் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதனால இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கிசுகிசுக்கப்பட்டது. அதனால தான் அஜித் அவர்கள் ஆமா நானும் ஹீராவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் அப்படின்ற ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் தான் பெத்த அப்பாவின் முயற்சினால ஹீரோவானதுக்கே விஜய் வந்துட்டு அவரோட அப்பா இல்லைன்னா ஹீரோவே ஆகியிருக்க முடியாது, அவங்க அப்பானால தான் ஹீரோ ஆனாரு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் சொல்றாங்க. சரி, விஜயாவது பரவாயில்ல, அவங்களோட அப்பா மூலமா தான் ஹீரோ ஆனாங்க, சரி ஓகே. ஆனா அஜித் அவர்களை எஸ்பிபி அறிமுகம் பண்ணாரு. ஹீரோவோட சப்போர்ட்ல தான் அஜித் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் படங்களை நடிச்சாரு. இப்போ இதுக்கு அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அஜித் எந்த ஒரு இடத்துலயும் தனக்கு வந்துட்டு எஸ்பிபி சார் உதவி பண்ணாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எஸ்பிபி சாருக்கு நன்றி தெரிவிச்சதே கிடையாது. அதே மாதிரி தனக்கு ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய உதவி புரிஞ்ச ஹீராவையும் அவரு சேர்த்துக்கிட்டது கிடையாது. அடுத்து அஜித் மாதிரி ஜென்டில்மேன் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித்தோட ஆரம்ப காலகட்டங்களில் அப்போ பத்திரிகையாளராக இருந்த அத்தனை பேருக்கும் அஜித் சாரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அஜித் சார் தான் ரொம்ப அழகு அப்படின்ற ஒரு ஹெட்வெயிட்டோடு இருந்த ஒரு மனிதர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வான்மதி படத்தில் அவர் கூட நடித்த நடிகை சுவாதிக்கு இவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போய் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இல்லை, பொண்ணு நடிக்கிறா, இப்போல்லாம் நாங்கள் கட்டித்தர முடியாது அப்படின்னு சொல்லி அஜித் சார்ட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நடிகை ஹீரா கூட காதல் அப்படின்ற மாதிரி கிசுகிசுக்கப்பட்டது. அஜித் சாரோட ஆரம்ப காலகட்டங்களில் நடிகைகள் கூட அஜித் சாரை வச்சு பல கிசுகிசுகள் ஆரம்பத்தில் வந்துட்டே இருந்தது. இல்லைங்க, எனக்கு புரியல. இப்போ வந்து ஜென்டில்மேன்லாம் லவ்வே பண்ணக்கூடாதா? எனக்கு புரியலைங்களே. லவ் பண்ணால் வந்து அவங்கள ஜென்டில்மேன் கிடையாதுன்னு ஆயிடுமா? ஏன் அவங்களுக்குலாம் லவ் வரக்கூடாதா? எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. லவ்ன்றது அவர் இப்போ என்னமோ வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு போயிட்டு ஏதோ வீட்டில் போயிட்டு ஏதோ பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. ஜஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இவரும் கல்யாணம் ஆகாதவங்க, அவங்களும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு லவ் வந்திருக்கு, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, வீடு தேடி போய் மறுபடி கேட்டிருக்காங்க, வேணான்னு இருக்காரு, ஒதுங்கிட்டாரு, அவ்வளோதானே. இது என்னமோ வரிக்கட்டாயமாக என்னமோ வீட்டுக்குள்ள போய் தகராறுலாம் பண்ணி ஏதோ பண்ண மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஜென்டில்மேன் லவ் பண்ணக்கூடாதுங்களே, இது எனக்கு புரியலைங்க. இது மட்டும் எனக்கு. அடுத்து அஜித் சார் வந்துட்டு தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அஜித் சார் ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் தான். தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்களை வந்துட்டு நிறைய அஜித் ரசிகர்கள் செய்தனால ரொம்ப கடுப்பான அஜித் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ரசிகர்கிட்ட ஒற்றுமை இல்ல, கோஷ்டி புசல் நிறைய இருக்கு, இதனால எனக்கு நிறைய கெட்ட பேர் வருது, அதனால எனக்கு இப்படி ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அஜித் சார் ரசிகர் மன்றத்தையே கலைச்சாரு. ரசிகர் மன்றமா இருந்தாலும் சரி, நற்பணி மன்றமா இருந்தாலும் சரி, அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். சோ இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அஜித் சார் தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு. ரசிகர் மன்றத்தை கலைத்த அஜித் எந்த ஒரு இடத்துலையும் என்னோட திரைப்படங்களுக்கு இவ்வளவுதான் டிக்கெட் வைக்கணும், இதுக்கு மேல் நீங்க விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆனா அவருக்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வேணும், ஆனா ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்றதான் அஜித் சாரோட கருத்து. அதே மாதிரி அஜித் சார் தன்னை சுத்தி எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வராம பார்த்துப்பாரு. அவரு சம்பாதிக்கிற இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், நீட்னால அனிதா இறக்கலாம், தூத்துக்குடி கலவரத்தில் சுட்டு கொல்லப்படலாம், ஏன் அவரோட ரசிகர்களை கூட விழுந்து சாகலாம், இதுக்கு எதுக்கும் அஜித் சார் வாயை திறக்க மாட்டாரு. ஆனா அஜித்தோட ரசிகர்கள் ஒரு 10 பேர் வந்து பிஜேபியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட பேருக்கு களங்கம் வந்துட கூடாதுன்னு அடுத்த நாளே பிரஸ் ரிலீஸ் பண்ணுவாரு நடிகர் அஜித் சார். சோ அந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் தான் நடிகர் அஜித் சார். இன்னொரு விஷயம், தூத்துக்குடி கலவரமாகட்டும், அனிதா இறப்பாகட்டும், அவரோட ரசிகர்கள் இறந்ததாகட்டும், எதுக்குமே அஜித் சார் வந்தது கிடையாது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு அஜித் சாரோட வேலை கிடையாது, அஜித் சார் என்ன செய்யணுமோ அதை பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் போகாத அஜித் தன்னோட தயாரிப்பாளர் போனி கபூரோட மனைவி ஸ்ரீதேவி இறந்தாங்க இல்லையா, இறப்புக்கு கிடையாது, அவங்களோட காரியத்துக்கு மட்டும் கரெக்டாக போய் அட்டன் பண்ணுவார். ஏன்னா அவரை வாழ வைக்கிறது தமிழ்நாடு கிடையாது, அவரை வாழ வைக்கிறது அவரோட தயாரிப்பாளர்கள் தான். அடுத்து ஒரு முக்கியமான போய், அஜித் சார் இவ்வளோ கொடுத்தாரு அவ்வளோ கொடுத்தாரு இது யாருக்கும் தெரியாது, ஏன் அஜித் சாருக்கே தெரியாது, வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட PRO சுரேஷ் சந்திரா தான் இதுக்கெல்லாம் காரணம். அஜித் சாரை பற்றி நல்ல விதமாக பேசி அவர் இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு பொய் சொல்றதுக்காகவே ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அஜித் சாரோட PRO சுரேஷ் சந்திரா
வலைதளத்துல வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை கண்டுபிடிச்சு ஜூனியர் விகடன்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டிகிளே போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம், கொக்கி குமார் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்து விஜயை பத்தி தப்பா டிகிரேட் பண்ணி போஸ்ட் போடுறதா இவங்களோட மிகப்பெரிய வேலையா இருந்தது. சோ இது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் ஜூனியர் விகடன்ல அந்த ஆர்டிகிளே கொடுத்திருந்தாங்க. என்னன்னா விஜயை பத்தி தப்பா பேசணும் அப்படின்றதுக்காக அஜித்தோட பர்சனல் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா வந்துட்டு மாசம் ஒரு அமௌண்ட்டை அந்த கொக்கி குமார் அந்த மாதிரியான வலைதளங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை வந்துட்டு ஆமா அவர் எங்களுக்கு பணம் கொடுத்ததா நாங்களா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இதை பத்தி ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. இதுக்கு அஜித்தோட முகத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடனுக்கு விஜய் ரசிகர்கள் போஸ்டர் கூட ஒட்டினாங்க. சில பேர் கேட்கலாம், இதை வந்துட்டு அஜித்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா தானே செஞ்சாரு, அஜித் சாருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். சுரேஷ் சந்திரா ஒரு மாசம் கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் விஜய் பத்தி தப்பா பேசி அஜித்தை பத்தி உயர்த்தி பேசணும் அப்படின்றதுக்காக செலவு பண்ணிருக்காரு. தன்னோட சொந்த கை காசை போட்டு செலவு பண்ணுன்ற அளவுக்கு சுரேஷ் சந்திரா கண்டிப்பா பண்ண மாட்டாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்போ அவருக்கு பணம் கொடுத்து இந்த விஷயத்தை செய்ய சொன்னது யாரு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அஜித் சார் சொல்றாங்க இல்லையா, அவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா இருந்தா என்னோட சக போட்டியாளரா இருந்தாலும் இந்த மாதிரி காசு கொடுத்து அவரை பத்தி நீங்க தப்பா பேச வச்சது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சந்திராவை 2015 டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஆனா அஜித் சார் அதை பண்ணவே இல்லை. 2015 ஜூனியர் விகடன்ல அப்படி ஒரு ஆர்டிகல் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் கூட சுரேஷ் சந்திரா மாறவே இல்லை, அஜித்தும் மாறவே இல்லை. போன வருஷம் தன்னை பத்தி உயர்வா பேசுங்க, சமூக வலைதளத்துல நிறைய என்னை பத்தி உயர்வா எழுதுங்க அப்படின்னு சொல்லி அஜித் சாரு பல பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்ததா தினமலர்லயே ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. நெருக்கமாக இருந்தவர் அந்த தல நடிகர். நலிவடைந்த பல செய்தியாளர்களுக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளார். ஆனால் கடந்த சில வருடங்களாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஃபாலோயர்ஸ் உள்ள சிலரை மட்டும் அவ்வப்போது சந்தித்து தன்னை பற்றி ட்வீட் செய்ய சொல்லி அதற்கு பணம் கொடுத்து வருவது தெரிய வந்துள்ளது. எது உண்மை எது போய் ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அஜித் சார் இப்படிலாம் செய்யல, இல்ல நான் ரொம்ப ஜென்யூன் அப்படின்னா ஒரு தினமலர் மேலே கேஸ் போடலாம். பட் எந்த ஒரு உண்மை ஆதாரம் இல்லாம தினமலர் இந்த மாதிரி ஒரு நியூஸ் போடவே மாட்டாங்க. தன்னை பத்தி உயர்வா பேசணும் அப்படின்றதுக்காக அஜித் சார் சமூக வலைதளத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காசு கொடுக்குறாங்க தினமலர் ஆர்டிகல்லே கொடுத்திருந்தாங்க. இன்னொன்னு அஜித் சார் எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் வரதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை விட ஒரு பெரிய ப்ரொமோஷன் எங்கேயுமே இருக்காது. கஜா புயல் வந்தப்போ விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அஜித் ரசிகர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஜித் சார் இந்த கஜா புயல் நிவாரணத்துக்காக 5 கோடி ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு வாய்க்குசம் பச்சையா போய் சொல்றாரு. ஏன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 4 லாரி தேவைப்படும். அப்ப 5 கோடினா கிட்டத்தட்ட 20 லாரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 5 கோடி ரூபாய் அஜித் சார் கொடுத்தாரு, ஆனா இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. 1 கோடி ரூபாய்க்கு 4 லாரி தேவைப்படுதுன்னா 5 கோடி ரூபாய்னா கிட்டத்தட்ட 20 லாரியாவது தேவைப்படும். 20 லாரியா மறைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய மேஜிக் மேனா தெரியல. சரி இதெல்லாம் சொல்றாரு, ஓகே. பட் இது கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடத்துல உட்கார்ந்து சொல்றாரு, அதுவும் விசுவாச படத்தோட ப்ரமோஷனுக்காக. ஆனா உண்மையா அஜித் சார் அந்த நிவாரணத்துக்கு கொடுத்தது 15 லட்சம் மட்டும்தான். இதாவது பரவாயில்ல, விசுவாசம் படத்துக்கு ப்ரமோஷன் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா டெல்லியில ராணுவ வீரர்கள் புல்வாமா அட்டாக்ல இறந்தாங்க இல்லையா, அங்க போய் தன்னோட கேவலமான ஒரு பப்ளிசிட்டி பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அஜித் அவர்கள் புல்வாமா அட்டாக்ல இறந்த 41 பேருக்கு தலா 1 கோடி வீதம் 41 கோடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு பப்ளிசிட்டியை பண்ணியிருக்கிறாங்க. இதை தங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க, அங்க கூட தன்னோட கேவலமான ஒரு பப்ளிசிட்டியை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றதான் தெரியல. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமும் கூட இல்லைங்க. இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் ஒருத்தர் செய்கிறாருன்னா இவங்க பண்ணுற ஒரு புகழ்ச்சி ஒன்று புகழணுன்றதுக்காக ஏற்றி சொல்லி பண்ணதையும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. இப்போ அவர் சுத்தமாக பண்ணாத ஆள் இல்லை, பண்ணியிருக்காரு. ஏதோ லட்சத்தில் ஒரு 10 லட்சம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க 5 கோடி பண்ணாரு, 10 கோடி பண்ணாருன்றப்போ டோட்டலாக அது மொத்தமே உடஞ்சிடுது. ஆமாம் நீ கதையாக விடுவா நாங்கள் நம்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற அந்த நல்ல விஷயமும் சேர்ந்து அது அழிஞ்சிடுது. நீங்கள் அதான் சொன்ன கம்முன்னு இருங்க, தயவு செஞ்சு நீங்கள் புகழவே வேணான்ற மாதிரி இருக்கு. உங்கள் வாயில் லட்சமே வராதா, எடுத்தா கோடி, இவ்வளோ கோடினா அவர் உலகத்துல நம்பர் 1 பணக்காரனா இருந்திருக்கணும். எப்படி வாரி கொடுக்கணும்னா அது உங்களுக்கு புரியவே இல்லையா? அவருக்கு கவர்மெண்ட்னாலே இதெல்லாம் பண்ண முடியாது, அவர் எப்படி பண்ண முடியும்? ஆனா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்றதா இருக்கு. அவரு சொன்னாருன்னு ஒண்ணுமே இல்லை, இவருக்கு சொன்னாங்க இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆனா பேர் ஃபுல்லா அங்கதான், அவருக்கு தான் கெட்ட பேர் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்னன்னா அவர் அமைதியா இருக்கிறது தான் காரணம். அமைதியா இருக்கிறதுனால சுத்தி எல்லாம் போயிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் உண்மை போல இல்லை இது அப்படின்னு நினைக்கிறாங்க.
இல்லைன்னா ஏன் அவர் வந்து இல்லைன்னு சொல்லாமல் அவரே அமைதியாக இருக்காரு அப்படின்னு எத்தனை கேட்குறாங்க. பேர் சொல்றது? இது எனக்கு என்ன தோணுதுன்னா, மோகன் சார் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரையும் நிறையா இதெல்லாம் வந்திருக்கு அவரை பற்றியும். அவருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட்காரங்களாம் வந்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லாமே, இல்லைன்னு சொல்லாமே அப்படின்னு அவரை கேட்டதுக்கு மோகன் சார் என்ன சொன்னார்னா, சிரிச்சார். ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு, இல்லை நான் எதுக்கு இல்லைன்னு சொன்னோம், நீங்களாம் யார் யாரோ வந்து இருக்குன்னு நீங்கள் ஒன்று பரப்பி விட்டதுக்கு நான் வந்து நோ சொல்லணுமா அப்படின்ட்டு அதை பற்றி அவர் இன்னைய வரைக்கும் அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கவே மாட்டார். எந்த இடத்துலையும் அமைதியாக தான் போயிருப்பார். ஸோ அப்படி தான் நான் இவரையும் பார்க்குறேன். நீங்களாம் உன்னை பரப்பி விடுவீங்க, அதுக்கு நான் உட்காந்து இல்லைன்னு நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இப்போ அந்த மீடியாவில் வந்து தப்பாக சொல்கிறாங்கன்னா கேஸ் போட்டுக்கலாம். எத்தனை கேஸ் போடுறது? அப்படி பார்த்தா எல்லா ஹீரோவும் கேஸ் போடணும். ஒருத்தர் மேலேயும் 100 கேஸ் வரும். எல்லா ஹீரோ பற்றியுமே தப்பாக தாங்க எழுதுவாங்க. அது 50% உண்மை இருக்கலாம், இல்லை 50% பொய்யா இருக்கலாம், இல்லை வந்து சுத்தமாக பொய்யா இருக்கலாம். அது எதுனே நம்மளால கண்டுபிடிக்கும். எது உண்மை எது பொய்னே நமக்கு தெரியாது. ஒருத்தர் பதில் சொல்லணும் எதிர்பார்க்குற அதே நம்ம வந்து இப்படி தப்பாக சொல்லக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்லணும்ல. இந்த மாதிரி பண்ணாதீங்க அவர் சொல்லவும் தேவையில்ல. எதுக்கு? இப்போ மீடியாவில் வர்றதுலாம் வந்து இப்போ நியூஸ் பேப்பரு இதில் வர்றதுலாம் எல்லாமே உண்மைனா நாளைக்கு உங்களை பற்றி என்னை பற்றியும் கூட வரும். நம்ம வந்து உண்மை ஆமாம் அதில் வந்துச்சு நம்ம உண்மைன்னு ஏற்றுக்குமா என்ன? நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்னன்ட்டு. அந்த மாதிரி தான் அங்கே என்ன உண்மைன்றது நமக்கு தெரியாது. இங்கே வரது வந்து வச்சு நம்ம வந்து இது உண்மை அப்படின்னு ஃப்ராங்கணும். அப்போது எல்லா நியூஸுமே உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கணும். இல்லைப்பா இது பொய்யா இருக்குன்னு எப்படி நம்ம சொல்கிறோம்? இப்போது எடுத்துக்கிட்டா எல்லாமே உண்மைன்னு ஏற்றுக்கணும். இல்லையா இல்லை வந்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கணும். ஒருத்தர் மேலே வெஞ்சன்ஸ் இருக்குன்றதுனால அவர் பற்றி என்ன நியூஸ் வந்து ஆமாம் உண்மைன்றது, ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆமாம் இவர் பற்றி எது வந்தாலும் பொய்ன்றது. அப்படி கிடையாது. இல்லை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இது வந்து சினிமா இப்படி தான்ப்பா வரும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நடந்தும் கூட அஜித் சார் போன வருஷம் தன்னை பற்றி உயர்வா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரு. நெருக்கமாக இருந்தவர் அந்த தல நடிகர். நலிவடைந்த பல செய்தியாளர்களுக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளார். ஆனால் கடந்த சில வருடங்களாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஃபாலோயர்ஸ் உள்ள சிலரை மட்டும் அவ்வப்போது சந்தித்து தன்னை பற்றி ட்வீட் செய்ய சொல்லி அதற்கு பணம் கொடுத்து வருவது தெரிய வந்துள்ளது. இது ஒரு மீடியா தான் சொல்லுது. இப்பேற்பட்ட ஜென்டில்மேன் அஜித். இன்னொரு உதாரணமும் இருக்கு. அஜித் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு புது பைக் வாங்கி சென்னையிலிருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து பூனே, பூனேலேருந்து சென்னை அப்படின்னு சொல்லி பைக்கில் போயிட்டே இருந்தாரு. இதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் ஹோட்டலில் சாப்பிடும்போது, பைக் ஓட்டும்போது, டீ குடிக்கும்போது பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. அவர் வந்துட்டு பைக் வாங்கின உடனே நான் இந்த மாதிரி ஓட்ட போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு விடுத்து தான் பப்ளிசிட்டியே விரும்பாத அஜித் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. இவர் தான் எப்படின்னா இவரோட ரசிகர்கள் இன்னும் பயங்கரமா இருப்பாங்க. அஜித் அவர்கள் வீடு கட்டி கொடுத்தாங்க, தலை எவ்வளவு கெத்து பாத்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப பப்ளிசிட்டியா பேசப்பட்டது. ஸோ இதுக்கு பதிலளிக்கிற வகையில காகித கப்பல்ன்ற ஆடியோ லான்ச்ல அப்புக்குட்டி அவர்கள் நான் சம்பாரிச்சு சொந்த பணத்துல தான் நான் வீடு கட்டினேன், எனக்கு அஜித் சார் வீடு வாங்கி தரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருனே இளவரசியே அஜித் மாதிரி ஆஹா என்ன அழகு என்ன ஸ்ட்ரெச்சர், இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை, நான் இவரு கூட ஒரு நாளாவது டின்னர் சாப்பிட்டே ஆகணும், இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு இவருக்கு நான் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு புருனே இளவரசி சொன்னதா அஜித் ரசிகர்களை ஒரு வாந்தியை கிளப்பி விட்டாங்க. அதை பத்தி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை. அப்புறம் அவங்களுடைய மெய் காப்பாளர்கள் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லணும்னா வேதாளம், ஆரம்பம், காதல் கோட்டை, வில்லன், வாலி, இப்படி பல படங்கள் இருக்கா. அஜித் நடித்த அத்தனை படங்களையும் 3 நாட்கள்ல இவங்க பார்த்து முடிச்சுட்டாங்களாம். தல அஜித்தினுடைய கொள்ளை எத்தனை 1000 கோடி ரூபாய் செலவானாலும் கவலை இல்லை, நான் அவரை பார்த்தே தீரணும். இந்த நிலையில நம்ம தல அஜித் அந்த நாட்டினுடைய வரப்போற நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்ல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிச்சிருக்காராமா. அடுத்து அஜித் பத்தி சிபிஎஸ்இ புக்ல வந்திருக்கு அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டி. அந்த மாதிரி எந்த சிபிஎஸ்இ புக்லயும் அஜித் இது ஒரு மிகப்பெரிய பொய். அதே மாதிரி விஜயும் அஜித்தும் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ 2 ஸ்போர்ட்ஸ்மேனை கம்பேர் பண்ணா நான் பேட்டிங் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்துட்டு நான் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். நான் வந்துட்டு நல்ல ஸ்டம்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்துட்டு நல்லா போலிங் போடுவேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கிற ஒரு காம்படிஷன். இப்போ தோனிக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு போட்டி வருது ஸ்போர்ட்ஸை பத்தி. தோனி சொல்றாரு நான் சூப்பரா ஹெலிகாப்டர் ஷாட் நல்லா பேட்டிங் ஆடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவன் நான் சூப்பரா பிரியாணி செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தோனி வந்துட்டு நான் வந்துட்டு
வந்துட்டு அவ்வளவுதான் சூப்பரா இது என்ன ஸ்டம்பிங் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவன் இது என்ன பிரமாதம், நான் சூப்பரா கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ போட்டி அப்படின்றது ஸ்போர்ட்ஸை பத்தினா அவனும் ஸ்போர்ட்ஸை பத்தி பேசணும், ஆனா சம்மதமே எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? கிட்டத்தட்ட விஜய் அஜித்தோட காம்படிஷன் அப்படிதான். விஜய் வந்துட்டு சூப்பரா டான்ஸ் ஆடாரு அப்படின்னு சொன்னா அஜித் ரசிகர்கள் எங்க இடத்துல சூப்பரா பைக் ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்துட்டு நல்லா ஹியூமர் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா எங்க இடத்துல சூப்பரா கார் ஓட்டுவாரு, டிஃப்ட் எல்லாம் அடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்துட்டு சினிமா துறைக்காக நல்லா ஸ்லிம்மா எங்க இருப்பாரு, நல்லா சுறுசுறுப்பா இருப்பாரு அப்படின்னு சொன்னா அஜித் ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க தலை சூப்பரா பிரியாணி செய்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இத அஜித் சாரை பத்தி குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல. ஒரு சினிமா துறையில போட்டி அப்படின்னா அவனுக்கு நிகரா விஜய்க்கு நிகரா நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லணும், விஜய்க்கு நிகரா நான் வந்துட்டு காமெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும், விஜய்க்கு நிகரா நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா சம்மதமே இல்லாம நீ ஃபைட் பண்ணா நான் பிரியாணி செய்வேன், நீ டான்ஸ் ஆனா நான் ரேஸ் ஓட்டுவேன் அப்படின்றது ஒரு காம்படிஷனே கிடையாது. சிம்பிளுங்க. அவர் டான்ஸ் நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் தலையே ஆடினார்தான்ப்பா. பழைய படம்லாம் பார்த்தா தெரியும், நல்லா தான் ஆடி இருப்பார். ஆக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எதையோ கோர்த்து ஏதாவது ஒன்று இப்போ பண்ணணும். அவங்க பேசினா நம்ம பதிலுக்கு ஏதாவது தூக்கி பேசுவோம் அப்படின்னு பேசி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது. உண்மை என்னமா சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு, எதுக்கு எதையோ கலக்கணும்? அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு நிகராக அஜித்துக்கு இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சினிமாவில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக வந்தேன் அப்படின்ற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு மட்டும்தான். தமிழ் சினிமாவில் யாரோட ஆதரவும் இல்லாமல் தனியாக எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பியு சின்னப்பா, எம்ஜிஆர், ரஜினி, விஜயகாந்த், ராமராஜன், மோகன், விஜய் சேதுபதி, ஏன் இப்போ வந்த சிவகார்த்திகேயன் வரைக்கும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே ஒரு நாள் கூட நான் சினிமா துறைக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தேன்னு ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது. ஆனால் அஜித்தும் அஜித்தோட ரசிகர்களும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை நான் சினிமாவில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வந்தேன் அப்படின்றதான். இதை ஏன் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விஜய்க்கு எதிராக ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா இது ஒன்று தான் இருக்குது. ஏன்னா கேட்டால் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவங்க அப்போட சப்போர்ட்டில் வந்தாங்க, எங்கள் தலை வந்துட்டு யாரோட சப்போர்ட் இல்லாமல் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பியு சின்னப்பா, ரஜினி, விஜயகாந்த், மோகன், ஏன் இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் கூட தான் யாருமே இல்லை சப்போர்ட்டில் வந்திருக்காங்க, இவங்கள என்ன சொல்லிட்டு தெரியுறாங்க. ஸோ இப்படி தான் அஜித் ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை நாளாக அஜித் ரசிகர்கள் வந்துட்டு எங்கள் தலை தனியாக வந்தார் அப்படின்னு கெத்தாக சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதுக்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு, எஸ்பிபி ஹீரோவோட சப்போர்ட்டில் தான் அஜித் அவர்கள் வந்தாங்க அப்படின்னு. அடுத்து சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதை நான் சொல்றதுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேன். இப்ப பார்த்த இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு கால் தூசு ஆகாது. ஏன்னா அஜித் ஒரு ஜாதி நடிகரா முன்னிறுத்தப்படுறாரு. இது ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஒரு சில பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஜாதி வெறியர்கள். ஸோ அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால விஜய் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் அவரை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. விஜய்க்கு என்னதான் டான்ஸ் ஆடுற திறமையோ, அவர் என்னதான் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாலும் அந்த கம்யூனிட்டி லெவலில் அவரை ஏற்றுக்கிறதுக்கு இவங்க யாருக்கும் மனம் கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயை வந்துட்டு மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காகவே விஜயை மட்டம் தட்டணும், விஜய்க்கு எதிரான ஒரு நடிகரா அஜித்தை எடுத்துக்கிட்டு அஜித் எங்க ஜாதி நடிகர் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிட்டு வராங்க. இதை நான் டீக்கர்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் பேர் வந்துட்டு துரை, அவர் வந்துட்டு ஒரு தேவர் கம்யூனிட்டி. அவர் பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி அதுக்கெல்லாம் வந்துட்டு பேனர் வைப்பாரு. அதில் கம்பல்சரி அஜித்தோட போட்டோ இருக்கும். அதே மாதிரி அஜித்தோட படங்களுக்கும் ஒரு பேனர் வைப்பாரு. அப்போ யதார்த்தமா அவர்கிட்ட கேட்கும்போது நீங்க அஜித்துக்கு இவ்வளவு ஃபேனா இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா விஜய் வந்துட்டு எங்க கம்யூனிட்டிக்கு ஈக்குவல் கிடையாது, அவரு எங்க கம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு நபர். அதனால எங்க கம்யூனிட்டி யாரா இருக்கிறான்னு பார்த்தா அஜித் தான் எங்க கம்யூனிட்டிக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. அதனாலதான் நான் அஜித்துக்கு ரசிகனா இருக்கிறேன், மாறிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த வார்த்தை ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சரி, அவர் ஒருவேளை விளையாட்டுத்தனமா சொல்றாரோ அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள இருக்க ஒரு அரசியல் புரியவே ஆரம்பிச்சது. அஜித்தை பத்தி யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு பில்லா பாண்டி அப்படின்னு ஆர்கே சுரேஷ் ஒரு படம் நடிச்சாரு. ஆர்கே சுரேஷ் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு அதி தீவிர தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவர். அதை பல தடவை அவர் பல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் ஐயா, முத்துராமன், என் தாத்தா முத்துராமன், என் அண்ணன் கார்த்திக், நவரச நாயகன் என் அண்ணன் கார்த்திக். அதாங்க தேவை. ஆமா, நான் தேவன் தான், எனக்கு தேவர் ஜாதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அவர் பாத்தீங்கன்னா அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பில்லா பாண்டி அப்படின்னு படம் எடுக்கிறாரு. அதே மாதிரி நம்ம கருணாஸ் அவர்கள், அவரும் தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவர். அவர் மேடைகள்ல எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு தெரியும். அவரும் அஜித்தை பத்தி எங்க போனாலும் புகழ்ந்து பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி சரி தேவர் கம்யூனிட்டிக்குள்ள தான் அஜித்தை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக அன்புமணி ராமதாசும் அஜித்தை பத்தி உயர்த்தி தான் பேசுறாரு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அஜித்தை பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. ஆனா
விஜய் வந்துட்டு லோயர் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஆள், அதனால விஜயை பிடிக்காதுன்றதுக்காக அஜித்தை உயர்த்தி பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு அஜித் மட்டும்தான் டேக்ஸ் சரியாக கட்டுறாரு, அஜித் இவ்வளோ ஹெல்ப் பண்ணாருன்னு. ஆனால் ஒருத்தரும் இவங்க கூட இருந்து பார்த்ததும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்களோட ஜாதி ஒரு அடையாளத்தை பதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அஜித்தை விஜய்க்கு எதிராக தூக்கி நிறுத்துறாங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு தேவர் ஜெயந்தி விழாலையும் சரி, ஒவ்வொரு வன்னியர் விழாலையும் சரி, அஜித் அவர்கள் தேவரை கும்பிட்ற மாதிரியோ, அஜித் அவர்கள் பெரிய ஜாதியை சேர்ந்தவர் மாதிரியோ பல பேனர்கள், பல போஸ்டர்கள் இருக்கும். முக்கியமாக அந்த மதுரை சைடு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். சரி, இதெல்லாம் வந்துட்டு அவரோட பேரை சொல்லி அவரை வச்சு அரசியல் பண்ணுறாங்கப்பா, இது அஜித்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் யோசிக்கும் போது தான் இதுக்கு அஜித் சார் ரொம்ப ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அஜித் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சது நம்ம வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் விஸ்வாசம் அப்படின்ற படத்தில் மதுரையை கதைக்களமாக வச்சு தூக்குதுறை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடித்தார். அந்த தூக்குதுறை அந்த மேல் ஜாதிங்க கும்பிடுற ஒரு குலதெய்வ சாமியோட பேரு. ஸோ அஜித் சாருக்கும் நல்லா தெரிஞ்சே தான் நமக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்றதுக்காக அந்த ஜாதி ரீதியான ரசிகர்களையும் சேர்த்துட்டே போறாங்க. இந்த ஹையர் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போட்டு உனக்கு ஏன் அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நம்ம ஆளு அப்படின்னு தான் பெரிய ஜாதியில் இருக்கவன் சொல்லணும் தவிர அஜித்தோட டான்ஸ் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், அஜித்தோட நடிப்பு பிடிக்கும், அதனால தான் அஜித்தை விரும்புறேன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அஜித்துக்கு இருக்கிற உண்மையான ரசிகர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அஜித்தோட நடிப்புக்கும் அஜித்தோட தன்னம்பிக்கைக்கும் ரசிகர்கள். மற்றபடி ஊர் நாட்டில் எல்லாம் இந்த ஜாதின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்கெல்லாம் ரசிகராக இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ரஜினி சார் எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு, கமல் சார் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு, சூர்யா சார் சொல்லவே வேண்டாம், அவர் பண்ணாத உதவிகளே கிடையாது. அவரால் பல குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விக்ரம் சார் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு 10 பேருக்கு ஃப்ரீ ஹார்ட் ஆப்ரேஷன் குழந்தைகளுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஃபுல்லா. ஆமா அது கூட இன்னும் ரொம்ப 10 குழந்தைகளுக்கு பண்ணீங்களாமே, வெளியிலேயே தெரியாது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்க, உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கலனா நான் வந்து உங்களுக்கு யார்கிட்ட பேசி நான் ஏதாவது. ஓ வெரி குட், थैंक यू சார். ஆனா நல்லா படிக்கணும். ஹலோமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் புள்ள உயிரை நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி நிறைய உதவிகள் பண்றாரு. விஜய் சாரும் அப்பப்போ உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இவங்களோட ரசிகர்கள் யாருமே இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்றது கிடையாது. ஆனா கஜா புயல் அப்போ அத்தனை குடும்பங்கள் வைத்தறிச்சல வாடும்போது தன்னோட பட ப்ரொமோஷனுக்காக பப்ளிசிட்டிக்காக கொடுக்காத ஒரு 5 கோடியை கொடுத்தன்னு எப்படி இவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல. அதே மாதிரி புல்வாமா தாக்குதல்ல நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்த அத்தனை குடும்பங்களும் அவ்வளோ கஷ்டப்படும் போது கேவலமான பப்ளிசிட்டிக்காக 41 கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவங்களால எப்படி அதுல ஒரு பெருமை தேடிக்க முடியுது அப்படின்னு தெரியல. அவங்களோட இறப்பையை இவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில அஜித் ரசிகர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ஒரு நடிகனின் ரசிகன் அல்ல, நல்ல மனிதனின் ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, ஒரு சக போட்டியாளரை பத்தி தப்பா எழுதுங்க, என்னை பத்தி உயர்த்தி எழுதுங்கன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து, அதே மாதிரி என்னை பத்தி நீங்க புகழ்ந்து எழுதுங்கன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் கொடுக்குற ஒரு நடிகர் எப்படி ஒரு நல்ல மனிதரா இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. இப்போ இவங்களுக்கு இவ்வளோ ஆதாரம் கொடுத்தாச்சு, ஆனா இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்தும் எங்க தலை யார் தெரியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள திருத்துறது நம்மளோட வேலை கிடையாது. சிந்திச்சு செயல்படுற அறிவு இருக்கிறவன் இதை பத்தி கண்டிப்பா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சக மனிதனா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறையா பாசிட்டிவ்லாம் பேசியாச்சு நடுவில் அவரை பற்றி. எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, அவர் ஒருத்தர் வந்து ஏற்றி விட்டுருக்காங்கன்னும் போது அதை வெளியே சொல்லாதது ஒன்று. அது கண்டிப்பாக அது சொல்லியிருக்கணும். அவரே வந்து நான் தனியாக தான் வந்தேன்றது கூட அவர் வாயில கூட சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஸோ அந்த விஷயம் எனக்குமே சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் மக்களுக்கு தான் வந்து அந்த வாய்ஸ் கொடுக்கறது வந்து சில பேர் தான் பண்ணுறாங்க, சில பேர் அது பண்ணுறதே இல்லை. ஏன்னு தெரியல, மற்றதுக்கெலாம் ஃபேன்ஸ் வேணும் எல்லாம் வேணும்னு வந்து நிற்கிறாங்க. பட் ஒரு பிரச்சனைனா வந்து அது ஏன் அது பண்ண மாட்டாங்கன்றது தெரியல. ஓகே, உங்கள் ப்ரைவேசி வேணும் எல்லாம் வேணும் எல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க போய் நின்றுக்காங்க அன்பு காட்டுறாங்கன்னும் போது அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அதுலேருந்து நான் சுத்தமாக விலகுவேன்றது எனக்கு சரியாக படலை. ஆனால் அவர் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. அவரும் வந்து ஆப்ரேஷன் செலவு பண்ணுறாரு, படிப்புலாம் அவரும் ஹெல்ப் பண்ணுற ஆசிரமெல்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அவர் எதுவுமே பண்ணலைன்னு நான் சொல்ல. பட் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பீப்புளுக்கே மொத்தமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் தான். அப்புறம் இந்த ஃபேன்ஸ் பிரச்சனை, அப்புறம் படத்தில் வந்து டைலாக்ஸ் வைக்கிறது, ஃபேன்ஸ்குள்ளே வந்து சண்டை போட்டு மூட்டி வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி அனுமதிக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியல. அவங்களுடைய ப்ராஃபிட்காகவோ இல்லை அவங்களோட ஃபேன்ஸை வந்து எப்பவும் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ஃபேன்ஸை ஒரு இடத்துல முட்டலாக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த விஷயமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது ஒரு ஆக்டராக வந்து அவங்க யாரும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. பட் ஒரு படத்துக்காக அது வேணுமே அப்படின்னு பண்ணுறாங்க. அது ஒரு ஃபேன்ஸாவோ இல்லை ஒரு மக்களாவோ நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க வேலை தெளிவாக தான் இருக்காங்க. நம்ம தான் ஃபேன்ஸுன்ற பேரில் சண்டை போட்டுக்கணும். ஒரு புரளியான பொய்யான ஒரு வதந்திக்கெலாம் வந்து உட்காந்து நம்ம ஏதோ முட்டு கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதுவும் தேவையில்லை.
இந்த அஜித் விஜய் சண்டை வந்து அப்போலேருந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணது தாங்க அதிகம். ஃபேன்ஸ் அந்த அடிச்சுக்கிற 2 ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் வியாபார பொருள். அவங்கள வச்சு நம்ம என்னென்னா பண்ணிக்கலாம், இதை வச்சு நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம், இதை வச்சு படத்தை ஓட்டிக்கலான்றது தான். இது எப்படி தெரியுமா, இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, நாளைக்கு நிஜமாகவே இப்போ வரைக்கும் அஜித் விஜய்க்கு எந்த சண்டையும் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா பொது விழாவில் எல்லாம் கட்டி பூச்சின்னு ஒன்றா இருந்துன்னு அப்படி தான் இருக்கிறாங்க, பேசி சிரிச்சுன்னு. அவங்க 2 குடும்பம் அப்படி ஒன்றா தான் இருக்குது. இப்போ கூட நான் அந்த விஜய் சாரோட அவங்க அம்மா இதில் கூட இன்டர்வியூவில் கூட அதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அஜித் விஜய் வந்து தனித்தனி இல்லை, 2 பேருமே என் பசங்க மாதிரி தான், ஒரே மாதிரி தான் பார்ப்பேன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸ். ஆனால் வந்து எங்களை அடிச்சுக்கிற இவங்களை வச்சு தான் அங்கே வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதை மாத்திர ஒரே வழி என்னன்னா, நாளைக்கு நிஜமாவே அஜித்துக்கும் விஜய்க்கும் சண்டை ரியலாகவே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வருது, உங்கள்கிட்ட இந்த மாதிரி அஜித் விஜய் சண்டைன்றாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு என்ன அதை பற்றி, அவங்க சண்டை போட்டால் எனக்கு என்ன, நான் காசு கொடுத்து போய் படம் பார்த்து என்டர்டைன் பண்ணேன், நான் வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அவங்க சண்டை போட்டாங்க, அவங்க பர்சனல், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த வியாபாரமே நடக்காது. ஸோ இதை வச்சு தான் வந்து நடந்துட்டு இருக்குன்னா, இந்த படத்தில் வந்து இந்த டைலாக் வச்சு வைக்கிறது, அவங்கள மாதிரி இவங்க டான்ஸ் போடுறது, இதெல்லாம் இதை வச்சு தான் நடந்தது. இதுக்கு அவங்களும் உடந்ததா தெரிஞ்சது. இப்போ டான்ஸ் ஆடுறப்போ இது வந்து விஜய் ஸ்டெப்பு தான்ன்றது அவருக்கும் தெரியும். டைலாக் பேசுகிறப்போ இது வந்து அஜித்தோட டைலாக் தான் இவருக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களும் பண்ணது, எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டது தான். சினிமா இதை வச்சு வந்து ஒன்று பண்ணிச்சு, அதுக்கு எல்லாருமே துணையாக நின்றுது. இங்கே வந்து ஃபேன்ஸை வச்சு இப்படி தான் இருக்கிறாங்கன்னா ஓகே நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்படிதானே நீங்கள் என்ன பண்ணாலும் சண்டை தான் போட்டுக்க போகிறீங்க, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே நீங்கள் தான் முட்டாளாக நிற்கிறீங்களே தவிர அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட தெளிவு இல்லாத வரைக்கும் இப்படி தாங்க நடக்கும். என்றைக்கு நீங்கள் தெளிவாக அதை தள்ளி வச்சு பார்க்குறீங்களோ அப்போ தான் எல்லாம் முடிவுக்கே வரும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வயசாக தான் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. மேபி ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், பேச தெரியாமல் இருந்திருக்கலாம். மேபி ஃபர்ஸ்ட்டில் வரும்போது அந்த புகழ், அந்த பணம், பதவி இல்லை, அந்த பணம் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் தலைக்கணம் இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஓவராக பண்ணியிருந்திருக்கலாம். போக போக அதில் மெச்சூரிட்டி வந்து மாறி இருக்கலாம். ஸோ நான் அது வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அது சில பேர் இருக்க தான் செய்வாங்க. நாயெல்லாம் சொல்லியிருப்பாருன்றதெல்லாம் வந்து நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டு சினிமாக்குள்ளே இருக்க முடியுமாங்க? ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வந்து பேசிட்டு சினிமா உலகத்தில் இந்த அளவுக்கு சக்ஸஸாக ஒரு மனுஷன் வந்து நின்று முடியுமான்றது அந்த எனக்கு தெரியல. ப்ரெஸ் மீட் விஷயம் கூட, ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் இங்கே போகிறேன், என்னை வந்து ஃபோட்டோ எடுங்க இல்லைன்னா சொல்லிட்டு போவார். அது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக வந்தது, நம்பவும் முடியல. ஏன்னா கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். ஒரு மீடியாட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னா என்ன வேணாலும் அதை பற்றி போட்டு விட்டுடலாம். ஸோ அது அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை போவாங்களான்னு தெரியல. மேபி பர்சனலாக ஒரு ஆள் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பான்னு வேணால் சொல்லலாம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருந்தது. இப்போது ஒரு இது சொன்னார் இல்லையா, சங்கத்தை கழிச்சாரு, ஏன்னா வந்து ஃபேன்ஸ் மேலே வந்து நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து பேருக்கு எடுக்கிறாங்க. இப்போது இதுக்கும் வந்து உதாரணம் விஜய் சார். இப்போ நடந்துச்சு பார்த்தோம்ல. இப்போ அவர் என்ன பண்ணார், ஃபேன்ஸை நம்பி விட்டார். என்ன பண்ணாங்க, அவர் ஃபோட்டோ பூச்சினே போயிட்டு ஸ்டோர் போட்டுனுண்டா எப்படிங்க இருக்குது? அவருக்கு அது வந்து அசிங்கம் தான். இப்போ என்ன பண்ணுறது, அவர் வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரே வாத்த ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் விழாக்கு எல்லாத்துக்குமே அவரே வர. இப்போ டைம் அது பண்ணலை, பட் வேறு வழியும் இல்லை. இவங்களை நம்பி விட்டா இவங்க வந்து நம்ம இருக்க பேரை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, பேரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்களோ பண்ணிடுறாங்க. இவங்களை நம்பி விட முடியாதான்னு சொல்லி அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இதே நிலமை தான் இன்றைக்கி அஜித் சாருக்கும் நடந்திருக்கும். அதனால தான் இதில் இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு அவர் கலைச்சிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அவர் நினச்சது கரெக்டு தானே, அதுதானே இப்பயும் நடக்குது. அதுதான் சொல்றேன். இப்போ சங்கத்தெல்லாம் இவருக்கு ஒரு கெட்ட பேர்னா சங்கத்தெல்லாம் கலைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, ஓகே. அதே ஃபேன்ஸை மட்டும் ஒரு டைம்ல யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒரு படத்துக்காக ஒரு டயலாக் வச்சு, அப்போ மட்டும் எங்க அந்த ஒரு நேர்மை போகுதுன்றது எனக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்கு. அது உண்மைதாங்க. ஏன்னா வந்து இப்போ சொல்லப்போனால் வந்து இப்போ 2 ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, ஒரு நம்ம படம் ஸ்டார்டிங் அப்போ இவ்வளோ அடிச்சுக்கிறாங்கன்றப்போ அப்போ மட்டும் ஒருத்தரும் குரல் கொடுக்குறதே இல்லை, அமைதியாக நின்றுக்கிறாங்க. மிச்ச டைமில் மட்டும் வந்து அடிச்சுக்காதீங்க பண்ணிக்காதீங்க எல்லாம் சொல்லுங்க. ஆனால் சினிமா அது ஸ்டார்ட்டு 2 படம் ஒன்றா வருதுன்னா அடிச்சுக்கு தான் போகிறாங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்போ மட்டும் யாரும் தலைவர் மட்டும் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா சினிமா ஓடணும், அந்த படம் ஓடணும், எடுத்துருக்கு, காசு போட்டிருக்கு, அது வரணும். அப்போ மட்டும் அந்த லாபம் அதை தான் பார்க்குறாங்க, யாரும் அவங்கள பற்றி கவலைப்படுறாங்க. ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை நம்ம மக்கள்கிட்ட. சொன்ன கேட்டால் என்ன உங்களுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா அவரு எதுவுமே வேணான்னு சொல்கிறாரு, பின்னாடி வராதிங்கன்னு சொல்ல, அதே மீறி போகிறவங்க தானே. எண்டில் ஒரே விஷயம் தாங்க. இங்கே அஜித் சார் வந்து எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காருன்னா, தன்னை உயர்த்தி விட்டவங்களை வந்து அவர் பேர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் தனியாக வந்தேன் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ நான் கூட பார்த்தேன். அவர் வந்து எனக்கு யாரும் துணை இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார், நான் கூட பார்த்துருக்கேன். அது ஒன்று தான் இடிக்குது. எஸ்பி சார் வந்திருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா அது ஏன் அவர் வந்து மென்ஷன் பண்ணலான்றதும் தெரியல. அதே மாதிரி ஹீரோயினும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது ஏன் மென்ஷன் பண்ணலான்றதும் எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள் தான். மிச்சபடி மீதிலாம் வந்து இந்த மீடியா சொல்கிறது கிசு இது அது இதெல்லாம் வந்து எல்லா ஹீரோக்கும் பொதுவாக நடக்கிறது. அது வந்து ஏற்றுக்க முடியாது. இதை வச்சு வேணால் சொல்லலாம். இப்படி இருக்கிற வந்து நீங்கள் வந்து பெரிய மனுஷன்றீங்க, ஒரு நல்ல மனுஷன்றீங்கன்னா அது ஏன் சொல்லலை அப்படின்றது மட்டும்தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அந்த ஹீரோ தூக்கி தலைமையில வச்சுக்காதீங்க, அவ்வளோதாங்க பிரச்சனையாக முடிஞ்சு போச்சுங்க. எல்லா ஹீரோஸையும் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு
அவங்க கஷ்டத்துல தூக்கி நீங்களா தலைமையில போட்டுட்டு அவர் கஷ்டப்படுறாங்க. நீங்க சொல்ற எந்த ஹீரோவும் கஷ்டப்படவே போறதுங்க. அவங்க 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு அவங்கள செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. நம்ம பசங்க என்ன சேர்த்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவங்கள விட்டுறலாம். அவங்க என்ன பேசுறாங்க பேசல, நடந்துக்கலாங்க, அந்த கவனிப்பே நமக்கு தேவையில்லை. போனோமா படத்தை ரசிச்சோமா வந்தோமா அவ்வளோதான். அது இருந்தாலே போதும். இப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க எவ்வளவு கெட்ட பேர் வச்சா சரி, அவங்க யாரும் அழிஞ்சிட போறதே கிடையாது. அவங்களாம் செட்டில் ஆயாச்சு. நாளைக்கு அவங்க 2 பேரும் சினிமால இல்லாம போயிட்டா கூட அவங்களாம் செட்டில் ஆயாச்சு. நம்ம கதையை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. அவங்கள பத்தி நீங்க கவலைப்படுறேன்னு ஒன்று பண்றீங்க பார்த்தீங்களா, உங்களை பார்த்ததான் பரிதாபமா இருக்கு. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.